Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது கேன் நம்பர்னா என்ன, இது எதுக்காக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும், இந்த கேன் நம்பர்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேன் நம்பர் எப்படி நீங்களே வந்து இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து கேன் நம்பர்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கேன் நம்பர் அப்படிங்கறது வந்து சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து குடிமக்கள் கணக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டுமே உங்களால் வாங்க முடியும். லைக் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ரெசிடென்டல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். இது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து 60-70 வயசு பாட்டி வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதனால இப்போதான் ஸ்கூல் நான் வந்து ஜாயின் பண்ண போறேன் எங்களுடைய குழந்தைங்களை, எனக்கு வந்து கேன் நம்பர் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வேணுமோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா கேன் நம்பர் அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே எனக்கு கேன் நம்பர் இருக்கு, எங்க வீட்டுல வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் கிரியேட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ இந்த வீடியோல வந்து கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க வந்து இ-சேவை வெப்சைட்ல லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஷ்போர்டு வரும். நீங்க சிட்டிசன் போர்ட்டல் அதாவது ஓப்பன் போர்ட்டல்ல நீங்க வந்து பண்றீங்கனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ரான்சி சைடுல நீங்க லாகின் பண்ணி பண்றதாலும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இ-சேவை வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ வந்து போகும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மேல நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிருக்கேன். அப்படி கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறோம். இதுக்கு நம்ம இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா ஏற்கனவே உங்ககிட்ட வந்து கேன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். பட் இப்போ நம்ம கிட்ட தான் கேன் நம்பர் கிடையாது அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப்ல வந்து அப்ளிகேஷன் டீடைல் வந்து வரும். இது ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே இதை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து இதுதான் வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அஃபீஷியல் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல வந்து என்னென்ன சிம்பிளா வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணி தான் ஆகணும். முதல்ல வந்து டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். யார் பேர்ல வந்து கேன் நம்பர் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுங்க. 12 டிஜிட் நம்பரை. டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்க தேவையில்லை. நிறைய பேர் இப்படி கொடுப்பாங்க, நீங்க கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து தேவையில்லை அப்படிங்கறனால கொடுக்க வேண்டாம். அது அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அப்ளிகண்ட் வந்து மேலா ஃபீமேலா இல்லை அவங்க வந்து அவங்க சின்ன ஸ்டூடெண்ட் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா கவனிக்கணும். செல்வி அப்படின்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது உமன் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அதாவது பெண்கள். அதே இது ஸ்ரீ அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜெண்டரா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ரீ நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ரீமதி அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம வந்து சேர்ப்போம். அதே மாதிரி திருமதி அப்படின்னா வந்து கல்யாணம் ஆனவங்களை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருமதி அப்படிங்கிறத சொல்லுவோம். திரு அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு நபர்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து திரு அப்படிங்கிறத சொல்லுவோம். செல்வன் அப்படின்னா வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஆணா இருந்தாங்க அப்படின்னா மாணவன் அப்படிங்கிற மாதிரி தான் செல்வன் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம வந்து விண்ணப்பதாரருடைய நிலை அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நிறைய நபர்கள் வந்து இந்த இ-சேவை ஆப்ரேட்டரே இது வந்து மிஸ்மேட்சா வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கவனமா நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? இதை வந்து நம்ம கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய பேர் வந்து தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து செல்வன் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மேல் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். திருமண நிலை அப்படிங்கிற இடத்துல மேரேடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க இந்த இடத்துல அன்மேரிட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி இப்போ நம்ம இந்த இதை வந்து எதை பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் வந்து எப்படி டேட்டா பேஸ் வந்து இருக்கோ அதே போல தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நிறைய நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி டிஃப்ரெண்டாக அட்ரஸ் வச்சிருப்பீங்க. பட் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயமா வந்து ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு, இது ரெண்டுலையுமே சேம் அட்ரஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சில நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற ஒரு ஊரா இருக்கும், பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து வேற ஊரா இருக்கும். அப்படிங்கிறதுனால
கரண்டா இப்போ தற்போது நீங்க எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸா நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நீங்க சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இப்போ கரண்டா எந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய விவோக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மூவ் ஆகும். அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க. பட் இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கட்டாயமா நீங்க வந்து வச்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அப்ரூவல் ஆகும். சரிங்களா? இதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உறவு முறை, அவங்க வந்து அப்ளிகேட் வந்து மேரேஜ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துக்கலாம். மேரேஜ் ஆகலனா ஃபாதர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாதருடைய நேம் வந்து தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் நேம் கொடுக்கணும். மதருடைய நேம் வந்து தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியன், மதம் வந்து நீங்க வந்து ஹிந்துவா இல்ல வந்து முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கரெக்டா கொடுங்க. ஜாதி, அதாவது கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய கம்யூனிட்டி எதுவும் அந்த கம்யூனிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கணும். பட் வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாங்கன்னா மட்டும் ஒர்க்கிங்கிறத கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரி என்ன அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. கரண்டா இப்போ நீங்க என்ன அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி பின்கோடு கொடுக்கணும். அது எந்த தெருவோ அந்த தெருவுடைய பேர் கொடுக்கணும். டோர் நம்பர் கொடுக்கணும். வார்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வார்டு நம்பர் கொடுங்க. பட் கண்டிப்பா வார்டு நம்பர் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸ்டார் சிம்பிள் போடல. அதே மாதிரி அட்மிட் யூனிட், நிர்வாக அலகு அப்படிங்கிறது எனக்கு கொடுக்க தேவையில்லை. ரெவென்யூ வில்லேஜ் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து சரியான முறையில் நீங்க தேர்ந்தெடுத்தால் மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது இப்போ நீங்க வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாதி சான்றிதழ் முதல்ல வந்து உங்க உங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய விவோக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் போகும். அப்படிங்கிறதுனால விவோ, அதாவது ரெவென்யூ வில்லேஜ் வந்து கரெக்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அது எல்லாமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மேல கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் வந்து சேமா இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணணும். பட் அப்படி நீங்க வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் அட்ரஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஃபீஷியலா நீங்க வந்து டைப் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. நிறைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற அட்ரஸ் இருக்கும், இதுல வேற அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்க வந்து நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணக்கூடாது. பெர்மனன்ட் அட்ரஸும் தற்போதைய முகவரியும் வந்து சேமா இருக்கு அப்படின்னா மட்டும் டிக் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. மொபைல் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றதுனால அவங்களுடைய அம்மா இல்லை அவங்களுடைய அப்பாவுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல ஓடிபி நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. ஓடிபி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்டர் கொடுத்தா போதும். உங்களுடைய கேன் நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட் வந்து ஆயிரும். ஆன உடனே உங்களுக்கு வந்து கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸ்டார்டிங்ல வந்து 1333 அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் வந்து உங்களுடைய கேன் நம்பர். கேன் நம்பரை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸ்க்குமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பாப்பப் வரும். இதை நீங்க வந்து ஃபுல் சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு வந்து நீங்க காப்பி பண்ண அந்த கேன் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த இடத்துல காப்பி பண்ண அந்த கேன் நம்பரை இந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம்னா போதும். ஏற்கனவே கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா, இப்போ அந்த கேன் நம்பர் தான் இது. இப்போ இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்வீசஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு காட்டும். பட் இது வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகும். நீங்க இதை ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான சர்வீசஸ் நீங்க வந்து பண்ண முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தேவைப்படும். இ-சேவையில ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கேன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மஸ்ட். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.